கட்டிட்டு சும்மா எதுக்கு எடுத்தா எனக்கு தான் என் ட்ரெஸ் எடுத்து வந்து வாசல்ல போடு சாரி சொல்லிட்டு கையில எடுத்து பிக் பாஸ் சீசன் 9 டே 22ல பாத்தீங்கன்னா டேவோட ஸ்டார்டிங்லே கம்ருதீனும் துஷாரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. ஆல்ரெடி ஃப்ரெண்டா இருந்த இவங்களுக்குள்ள அடித்தடி எல்லாம் வந்திருக்கு. அந்த கோவத்துல பேசிக்காம இருந்த இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு பேசிட்டாங்க. கம்ருதீன் தான் போய் சாரி கேட்பாரு. நான் உன்னை brought up தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னது உன் பேரண்ட்ஸ் எல்லாம் மீன் பண்ணதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கு தெரியுது. சாரி நான் அப்படி சொன்னதுக்கு எல்லா சண்டைகளுக்கும் சாரி அப்படின்னு வர உடனே துஷார் இருந்துட்டு நானும் சாரி நானும் சில தப்பு எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிப்பாரு. என்னதான் இருந்தாலும் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வேறதான் இல்ல. மண்டே எபிசோட் அப்படிங்கறதால இந்த வீக்கோட தலை யாரு அப்படிங்கறத டாஸ்க் வச்சுதானே செலக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி போன வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மரான விக்ரம், பிரவீன் ராஜ் அண்ட் போன வீக் தலையான கனி இவங்க 3 பேர் தான் அந்த டாஸ்க்ல வந்து பங்கேற்கிறாங்க. ஒரு ஸ்கேட் போர்ட்ல 3 பேரோட காலுமே வந்து டை பண்ணி வச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க தள்ளி விட்டுட்டு யார் முதல்ல 2 காலையும் கீழே வச்சுட்டு உட்காந்துடுறாங்களோ அவங்க அவுட். அப்படி பாத்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளவே பிரவீன் ராஜ் விக்ரமையும் கனி அவர்களையும் தள்ளி விட்டுருவாரு. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. சோ வின்னர் பிரவீன் ராஜ், அதாவது இந்த வீக்கோட தலை வந்து பிரவீன் ராஜ். அதுக்கப்புறம் அவர் பொறுப்பு ஏத்துப்பாரு. பிக் பாஸ் வந்து அவரை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணும் போதே சொல்லிடுவாரு, இப்பயாச்சும் ஒளிஞ்சுக்காம இருங்க. இட் மீன்ஸ் இத்தனை வீக்ஸ் பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் அந்த அளவுக்கு வந்து ஃப்ரேம்ல தெரியற மாதிரி எதுவும் பெருசா பேசிருக்கவும் மாட்டாரு, பண்ணிருக்கவும் மாட்டாரு. அதை மீன் பண்ணி பிக் பாஸ் இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் ஒளிஞ்சிருக்காம இருங்க அப்படிங்கறத மீன் பண்ணாரு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் ஒண்ணு பண்ணாரு பாருங்க, உண்மையாவே நான் வியந்துட்டேங்க. இவருக்குள்ள இவ்வளவு திறமையா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. பதவியை ஏத்த உடனே அவருக்குள்ள வந்துச்சு பாருங்க ஒரு கம்பீரம். ஒரு ஆர்மில பரேட் நடந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மூஞ்சில ஒரு வரப்பு. எல்லாருக்கும் சின்ன மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் டாஸ்க் எல்லாம் பண்ணாரு. அண்ட் அவர் பேசுற விதமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசர் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கேட்பாரு இந்த வீக்கோட டீமை பிரிங்க அப்படின்னு சொல்லி. பாத்ரூம் கிளீனிங்க்கு கம்ருதீனும் விக்ரம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே கம்ருதீன் எழுந்துட்டு எனக்கு குக்கிங்லயும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கு, எனக்கு குக்கிங் எல்லாம் கொஞ்சம் பண்ணா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. பிரவீன் இருந்துட்டு நீங்க பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு குக்கிங் டீம்ல இருக்கிற கனி, வியானா இவங்க ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஆப்ஷனையும் கொடுப்பாரு. கம்ருதீன் நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிடுவாரு. வீடு கிளீன் பண்றதுக்காக அரோரா, துஷார், கலை அவர்களை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெசல் வாஷிங்ல பார்வதி அண்ட் கெமி. பார்வதி என்ன பாத்திரத்தை மட்டுமா கழுவ போறாங்க, அந்த வீட்டையே கழுவிதான் ஊத்த போறாங்க. இந்த இடத்துல பார்வதி வந்து நடுவுல பிரவீனை நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி பிரவீனே சொல்லிடுவாரு, பார்வதி உங்களுக்காக தனியா நான் ஸ்பெஷலா சொல்றேன், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட எடுத்துட்டு வாங்க, நான் வந்து அந்த வேலைகளை செய்யற விதத்தை வேணா மாத்துவேன், ஆனா அந்த வேலையை மாத்த மாட்டேன், அந்த வேலையை நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்? கண்ட்ரோலா இருக்கு அங்கிள். அதுக்கு இடக்கு முடுக்கா பதில் சொன்ன பார்வதி சும்மா பேச்சுக்கு சரின்னு தலையாட்டி இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி அவங்க நடந்துக்கவே மாட்டாங்கன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். பாருக்கு சும்மாவே மாக் பண்றதுனா ஒரு சர்வசாதாரணமான விஷயம். அந்த பேச்சுவாக்களையும் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ்க்கு வீட்டுக்கு அவங்க வந்து செலக்ட் பண்ண ஆட்கள் வேலை செய்யறதுக்காக கெமி அண்ட் ராஃப் டைல்ஸ்ல தன்னோட பேரை பதிக்க பிரவீன் ராஜ் வந்து போவாரு. முன்னாடியே பாத்தீங்கன்னா கம்ருதனும் போயிருப்பாரு. உடனே பிரவீன் வந்து அங்கே நில்லு, உள்ள வரக்கூடாது, போன வீக் வந்து கனியாக்கா தனியா தான் வந்து பதிச்சாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அவரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருந்தது கம்ருதன் அந்த விஷயத்துல. அண்ட் அதுக்கப்புறம் போன வார ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல பிரவீன் ராஜ்க்கு ஒரு சலுகை கிடைச்சது இல்லையா, நீங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போய்க்கலாம், ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது. ஆனா அவர் இந்த வீக் தலையானதால வந்து அந்த ஆஃபரை வேற யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது அவர் வந்து கனி அவர்களுக்கு கொடுத்துருவாரு. பாரு, கம்ருதீன் எல்லாம் கையை தூக்குவாங்க, பட் அவங்க வந்து கனிக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க தான் எடுக்கணும். சாரி கேட்டு என் கையில சாரி என்னால கேட்க முடியாது, இங்க இன்னும் பெருக்கல முடியாது, எடுக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் ஒரு பிரளயமே வெடிக்கும் பாருங்க. பிக் பாஸ் வீட்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் போகிறதுக்காக கனியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு பார்வதியை வேலை வாங்குவாங்க. நீங்க என்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிச்ச பார்வதி இது பர்சனல் திங்ஸ் தானே நான் ஏன் பண்ணணும்னு கேட்பாங்க. பிரவீன் வந்துட்டு இல்ல நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் டோர் கிட்ட வந்து டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி, பிரவீன், பாரு எல்லாமே பேசிப்பாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அட என்னடா நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் போதுதான் வந்து ஒரு பெரிய பிரளயமே பண்ணுவாங்க. ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு டோர் கீழே வச்சிருவாங்க. கனி வந்து கையில வாங்க வருவாங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கையில வாங்க வருவாங்க. ஆனா வந்து டோர் கிட்ட தான் டெலிவரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரையிலே போட்டு போயிருவாங்க. இது என்னங்க மேனஸ்? ஒரு யூஸ் பண்ற பர்சனல் கிளாத்தை வந்துட்டு எல்லாரும் கால் மிதிக்கிற இடத்துல போட்டு போறாங்க, மத்ததுக்கெல்லாம் மட்டும் வாய் அவ்வளோ பேசுறாங்க. உடனே கனி இருந்துட்டு இது ரொம்பவுமே தப்பு, நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு கையில வாங்க தானே வந்தேன், ஏன் இவங்க வந்து கீழே போடணும் எல்லாரும் மிதிக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லும் போது பாரு ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கனி இருந்துட்டு எனக்கு சாரி கண்டிப்பா அவங்க சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். உடனே வந்து பாரு இருந்துட்டு இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சாரிக்காக வந்து எப்ப பார்த்தாலும் ஃபுட்ல தான் கை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்து சாரி நீங்க கேட்ட சாரி நான் டெலிவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிடியூடா சொல்லிட்டு போவாங்க.
என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? அன்னைக்கு ப்ரோமோல பாத்தீங்கன்னா முழுக்க பார்வதி தான் இருப்பாங்க. அவங்க வந்து ப்ரோமோக்காக தான் இப்படி டெய்லி ஒரு சண்டை போடுறாங்களா இல்ல நெகட்டிவ் மட்டுமே பண்ணி பண்ணி மக்களோட மனசுல வந்து இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்க பிரெயினை வச்சுக்கிட்டு அவங்களால காமா கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஒருத்தவங்க கனி சூப்பர் டிலக்ஸ் போயிட்டாங்க, இன்னொருத்தவங்க ஸ்வாப் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு டாஸ்க் வைப்பாங்க. அந்த டாஸ்க்ல வந்து பிக் பாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா ஸ்வாப் நடக்கும். அப்படி சூப்பர் டிலக்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி சூப்பர் டிலக்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும் தான் ஸ்வாப்பிங் நடக்காது. சோ இந்த வாரமும் அவங்க அந்த அதே பிரிவிலேஜ்ல இருப்பாங்க, ஒருத்தவங்க கூட மாறாம. அந்த டாஸ்க்ல பிக் பாஸ் டீம் வின் பண்ணி கலை அவர்களை வந்து ஸ்வாப் பண்ணி விடுவாங்க. சுபிக்ஷா பிக் பாஸ் டீமுக்கு வந்துருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு குண்டை தூக்கி போடுவார் எல்லார் தலையிலும். அடையாளத்துக்கு நீங்க யூஸ் பண்ற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளத்தை மக்களுக்கு பறைசாற்றணும் என்பதற்காக தான் நீங்க கொண்டு வந்த உடைகள், உபகரணங்கள், நீங்க போடும் காலணிகள் உட்பட அந்த அடையாளத்தை நீங்க தொலைத்து அதை அவங்களோட சோப்பு, சீப்பு, ஷாம்பு, கண்டிஷனர், ட்ரெஸ், அவங்க போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி பிக் பாஸ் வீட்டு ஸ்டோர் ரூம்குள்ள வச்சிருவாங்க. அதான் அவங்க திரும்ப எடுக்கணும்னா இந்த டாஸ்க்ல அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்பே இல்லாம நிறைய பேர் அங்க யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு அப்படிதான் வரப்போகுது. இந்த மாதிரி டெய்லி பிக் பாஸ் ஷோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும்.